அண்மை செய்தி. தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை தாவேக மாநாட்டில் தாவேக தொண்டரை தாக்கியதாக கூறப்பட்ட புகாரில் தற்போது அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பவுன்சர்களால் தொண்டர் ஒருவர் கீழே தள்ளிவிடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். காவல்துறையிலும் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாநாட்டில் விஜய் ரேம்ப் வாக் சென்றபோது அவரை நெருங்க முயன்ற தொண்டர் பவுன்சர்களால் கீழே தள்ளிவிடப்பட்டார். இதில் நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டதாக கூறி அந்த தொண்டரின் தாயார் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் மற்றும் அவரது தாய் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற தாவேகவின் 2வது மாநில மாநாட்டில் விஜய் ரேம்ப் வாக் சென்றபோது அவரை சந்திக்க தொண்டர் ஒருவர் ரேம்ப் வாக்கில் ஏறினார். அப்போது பவுன்சர்களால் கீழே தள்ளிவிடப்பட்டார். இந்த நிலையில் அவர் காயமடைந்ததாக கூறி அவரது தாயார் புகார் அளித்திருந்த நிலையில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.